நம்ம இடத்துல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தாங்க காவேரி ஆறு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தம்பிங்க இருக்காங்க. அவங்க மூலியமா விராலும் அவுரி நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது. பிரதர், நீங்க வந்து இப்ப ஆத்துல பிடிக்கக்கூடிய மீன்களை நீங்க கொண்டு தாய் மீன் உற்பத்தி பண்ணி மாத்தி வளர்த்திட்டு இருக்கீங்க. சோ அதை எப்படி நீங்க ஃபீடு கன்வெர்ட் பண்றீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி? தாய் மீனுக்கு வந்து நம்ம ஃபீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுங்க. ஓகே. அது வந்து நம்ம இயற்கையா ஆத்துல எப்படி உணவு அது தேர்ந்தெடுக்குமோ அது மாதிரி நாம அது தாய் மீனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு நம்ம ரெடி பண்ணிடுறோம். இந்த மாதிரி அசர குஞ்சு அது மாதிரி நிறைய குஞ்சுகள் கிடைக்குது. ஜிலேபி குஞ்சுங்க அந்த மாதிரி ஆத்துல நமக்கு நிறைய குஞ்சுகள் கிடைக்குது. அந்த குஞ்சுகள் அதை கொண்டு வந்து நம்ம பாண்ட விட்டோம்னா தாய் மீன் அது உணவா எடுத்துக்கும். ஆனா குஞ்சுங்களுக்கு அது வேட்டையாட தெரியாது. நம்ம வந்து தாய் மீன்ட்டு வந்து ஒரு அதிகபட்சமா ஒரு 4 to 5 நாள்லயே நம்ம பிரிச்சிருவோம் தாயிட்டு இருந்து. அது அப்பதான் நம்மளுக்கு முழுமையான ஒரு குஞ்சுகள் கிடைக்கும். அந்த மெயின் குஞ்சுகளை எடுத்து அதை வந்து நம்ம தனியா எடுத்ததுமே நம்ம போய் அது ஆழமான தொட்டியில விட்டோம்னா அதை எடுத்ததுமே நம்ம ஃபீட் போட்டோம்னா அது பழகாது. ஃபர்ஸ்ட் 1 அடி 2 அடி தண்ணியில வச்சிருப்போம். 1 அடி 2 அடி தண்ணியில வச்சு அதை பெயிண்டட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறால் தெரியுங்களா? பிரான். அது வந்து சின்ன பிரான்ல வந்து சின்ன சைஸ் இது இருக்கு.